கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இந்த வார்த்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாட்டு சொல்றார், உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தான நகர்ந்து போனாலும் நான் உன்மேல் வச்ச கிருபை விலகாது. அல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை அல்லேலூயா நிலை பெயராமல் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்மேல மனதுருகிற கர்த்தர். அல்லேலூயா. இதோ நீங்கள் 11ஆம் வசனத்தில் வாசிங்களேன். சிறுமைப்பட்டவளே, காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன்னை அஸ்திபாரமாக்கி. அல்லேலூயா. என்று சொல்றார், சிறுமைப்பட்டவளே, தேற்றரவு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கிறவர்களே என்று சொல்றார், உன் கல்லுகளை உன் முகத்தை நான் பிரகாசிக்க வைப்பேன், நீல ரத்தினத்தின் அஸ்திபாரமாய் உன்னை ஆக்குவேன். அல்லேலூயா. 12 வாசிங்க. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். அல்லேலூயா. உன் மதில்கள் எல்லாம் அல்லேலூயா நான் உச்சிதமான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அடுத்தது பிள்ளைகளுக்கு சொல்றாரு, வாசிங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வாக்கு கொடுக்கிறாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னா உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம், போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவர்கள் சமாதானம். அல்லேலூயா. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, உங்ககிட்ட அவர் கிருபை விலகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அப்போ ஆண்டவருடைய கிருபை பாருங்க, அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே வச்ச இரக்கம், நம்ம மேலே வச்ச தயவு, இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களாம் சாதாரணமாக வரல, அவர் கிருபை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஏவி ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகள் வருவார்கள், நான் அவர்களோடு பேசுவேன், என் பிள்ளைகளை தேற்றுவேன், என் பிள்ளைகளை நான் பலப்படுத்துவேன். அவர்கள் கலங்கின உள்ளத்தோடு வந்திருக்கிறார்கள், நான் அவர்களை தேற்றுவேன், அவர்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பேன், அவர்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. காரணம், நம்மேல் வைத்த அந்த கிருபை மாறாதா இருக்கிறது. அல்லேலூயா. யாரிடத்தில் அந்த கிருபை விலகாது. அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். தாழ்மை உள்ளவரிடத்தில் கிருபை விலகாது,
பலவீனரிடத்தில் கிருபை விலகாது. இயேசுவை அறிகிற அறிவை விரும்புகிற இடத்துல கிருபை விலகாது. தாழ்மை உள்ள இடத்துல கிருபை விலகாது. பலவீனரிடத்தில் கிருபை விலகாது. இயேசுவை அறிகிற அறிவை விரும்புகிற இடத்துல கிருபை விலகாது. அல்லேலூயா. நம் முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். முதல் காரியம், தாழ்மை உள்ள இடத்துல கிருபை விலகாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இங்கு யாக்கோபு சொல்லுகிறார், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அல்லேலூயா. நம்ம கொஞ்சமா ஜெபம் பண்ணா அவர் என்ன பண்றாரு? அதிகமா ஆசீர்வாதத்தை தருகிறாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். நீங்க நினைக்கலாம், முன்னாடி ஒரு ஊழியக்காரன், ஒரு உலகத்தின் மனுஷன் சாதாரணமா இருந்தாங்க, சாதாரண வாழ்க்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அந்த வாழ்க்கையை அவர்கள் கடைசி வரைக்கும் அதை உணர்ந்து அதை கிருபையை நினைச்சாங்கன்னா ஆண்டவர் எதிர்த்து நிற்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா யாருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆனா சாலமோன் எதிர்த்து நின்னாரா இல்லையா? எதிர்த்து நின்னார். அல்லேலூயா. 2 முறை தரிசனத்தில் வெளிப்பட்டாரு, சத்துருக்களை எழுப்பினாரு. ஆண்டவர் நீங்க அன்பு கூர்ந்தா அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு அதிகமான கிருபை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கின்னு ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், ஒருவேளை தாழ்மையில கடந்து வரலாம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பத்தில் ஒரு வாழ்க்கை ஒரு எளிமையாக இருக்கலாம், நடைகள் எளிமையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னா என்ன ஆகும்? கொஞ்சம் ஸ்டைலாக மாறிச்சுன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. ஆமே. நம்மளே சொல்லுவோம், முன்னாடி இப்படி இருந்தார், இப்படி கொஞ்சம் மாறிட்டாரு. அப்போ ஆண்டவருக்கே தெரியாதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அவர் அதிகமாக கொடுத்துருவார், எவ்வளோ வேணா கொடுத்துருவாரு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? அதை கேட்பார் உங்ககிட்ட. அல்லேலூயா. அப்போ இங்கு யாக்கோபு சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நன்மைகள், வரங்க, கிருபைகளை நீ பெற்றுக்கொண்டு அது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினா உனக்கு என்ன பண்ணுவார்? கிருபையை தந்துனே இருப்பார். நீ போக்கிலும் வரத்திலும் நிற்கும் போது படுக்கும் போதெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதை நினைக்காம போனீன்னா உட்கார்ந்த இடத்திலேயே உயிர் போது கூட தெரியாது. அல்லேலூயா. 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 சில சைலண்ட் அட்டாக் கூட இருக்கும். அதுபோல சில மரணங்கள் உண்டு. ஆண்டவர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற கிருபையில் நம்ம கடந்து வந்த பாதை என்ன பண்ணணுமா? இப்படி திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா யாரை பார்ப்பீங்கன்னா இயேசுவை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? கிருபையை தருகிறார். அதான் யாக்கோபு சொல்கிறார், அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று நீ எண்ணாத, தேவன் எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும் தாம் காட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரின் கால்களை கழுவலாமா என்றான். அல்லேலூயா. இங்கு கவனிங்க, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக பிதாவிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலையை அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வேலையை அறிந்திருப்பார். என்ன வேலை தெரியுமா?
பிதாவுக்கு அடுத்த வேலை. அல்லேலூயா. நம்ம என்ன வேலை அறிஞ்சிருக்கிறோம்? எப்போ ஆராதனை வேலை முடியுதோ என் வீட்டுக்கு போகிறது என்ன பண்ணுவோம்? நல்லா அறிஞ்சிருப்போம். அல்லேலூயா. நம்ம எத்தனை மணிக்கு வரோன்னு தெரியாது, ஆனால் போகிற வேலையை மாத்திரம் என்ன பண்ணுவோம்? கரெக்டாக அறிஞ்சிருப்போம். போகிற வேலை லேட் ஆச்சுன்னா இந்த பாஸ்டர் இன்னும் லேட்டாக முடிக்கிறாரு, ஆனால் இவங்க வந்தது தெரியாது. என்னது லேட்டாக வந்தது தெரியாது, இன்னும் ஒரு லேட்டாக முடிக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் இயேசு ராஜா பிதாவின் வேலையை அறிந்திருந்தார். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து கால்களை கழுவும் தன் வஸ்திரத்தை கட்டி கொண்டு சீலைகளை துடைக்க தொடங்கினார். அல்லேலூயா. அங்க பார்த்தீங்கன்னா பேதுருடைய அங்க கால்களை கழுவுகிறார். பேதுரு கேட்கிறார், நீ என் கால்களை கழுவலாமா? அல்லேலூயா. நீ என் கால்களை கழுவலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனா இருக்கிறார் பாருங்க. நம்ம உலகத்தில் இருக்கிறவன் முதலாளி என்ன சொல்லுவான்? நீ என் காலை கழுவு. அல்ல, நீ எனக்கு அடிமை. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு அடிமை இல்லை, சொல்ல உனக்கு நான் தாழ்மையை கற்றுக் கொடுக்குறேன்பா. நான் உன்னை காலை கழுவுனா உனக்கு என்னிடத்தில் பங்கு இருக்கிறது. நான் உனக்கு செய்கிறது போல நீ மற்றவனுக்கு செய்ப்பா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற முதலாளி, உலகத்தில் இருக்கிற அதிகாரி சொல்றான், உலகத்தில் இருக்கிற எல்லா உடையம் ஐஸ்வர்யம் சொல்றான், என் காலக்கால் என் காலு கீழே இரு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என் காலு கீழே இல்லைப்பா, நான் உன் காலை கழுவுறேன். நீ நான் உனக்கு கழுவுனது போல மற்றவனுக்கு கழுவு. அல்லேலூயா. அப்படி கழுவுனாதான் உனக்கு என்னிடத்தில் என்ன இருக்குது? பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு யோவான் ஸ்நானகலாம் ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். அப்ப எடுக்க போகும்போது யோவான் ஸ்நானகன் சொல்றார், நான் உம்மாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்கே. அல்லேலூயா. நீர் என்னிடத்துல வரலாமா? உம்முடைய பாதரட்சை அவிக்கிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சரி சரி நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, இப்பொழுது இடம் கொடு. அல்லேலூயா. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரணும், ஆண்டவரே உங்க பாதரட்சை அவிக்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. என் பின்னாடி இருக்கிற கூட்டம் சொல்லுது என்னன்னு, மேசியான்னு சொல்லுது, அதுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனா நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆவியானவர் புறாவை போல யார் மேல் வந்து இறங்குகிறாரோ அவரே தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. நான் உங்களால ஞானஸ்நானம் எடுக்கணும், அந்த அதுக்காக தான் ஒரு ஆசைப்படுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இப்படி எல்லா நீதியை நம்ம நிறைவேற்றணும். இதுல நான் நீ பெரியவன் இல்லப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இது பரலோகத்தின் நீதி, பரலோகத்தின் சட்டம்பா. அல்லேலூயா. நம்ம இப்படி எல்லாம் ஒன்னா செய்யணும்பா. அப்போதான்பா இந்த இந்தியா முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரும், இந்த தேசம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரும். நான் மாத்திரம் ஆழ்த்தாம போயிட்டேன்னா யார்ப்பா என் ஜனங்களை சந்திப்பா? யார்ப்பா என் ஜனங்களை சந்திப்பா? என் ஜனங்கள் என்னை போல விரும்புகிறார்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த தாழ்த்துகிறது எதை காட்டுகிறது? யாக்கோபு 4:6 வாசிங்க. 7 வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தாழ்த்துகிறது என்பது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்த்துகிறதுனா ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே சோத்திரம் பண்றது அல்ல. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற வார்த்தையை உன் மனசுல மற்றவர்களை என்ன பண்ணு பண்ணு ஆண்டவருக்கு பிரியமாயிரு. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசு நம்ம விட்டு ஓடி போறானா இல்லையா? அல்லேலூயா.
ஓடி போறான் போல இருக்குது பாஸ்டர், ஆனா டெய்லியும் பிரச்சனை வந்துன்னு தான் இருக்குது. அல்லேலூயா. வாரத்தில் 3 முறை பிரச்சனை வருது, சில நேரத்தில் ரொம்ப அதிகமாகுது. அப்போ ரொம்ப பிசாசு அங்கே வீட்டில் இருக்கிறான் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா பிசாசு, நீங்க பிசாசை பார்த்து ஓடிப்போ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பயமுறுத்தினாலும் போக மாட்டான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அல்லேலூயா, உங்க வீட்டில் சாட்சியா இருந்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒருமனம் வந்துச்சுன்னா, பிள்ளைகளுக்குள்ள ஒரு அன்பு வந்துச்சுன்னா, பிசாசு பாப்பான், இது பரலோகம்பா, இது நோவா குடும்பம்பா, இதுக்குள்ள நான் வர முடியாது, இது ஆவியானவர் உள்ளாவின்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆலயத்துக்கு தான் போறோம், ஆராதிக்கிறோம், ஆனா வீட்டுல எரிகிறத போராட்டம் வெடியுத. ஏன்? தேவனுக்கு அங்கு கனம் இல்லையோ? தேவனே கனம் பண்ணுகிறது இல்லையா? தேவன் அங்க மகிமைப்படலையா? வரும், ஊழியக்கார வீட்லயும் வரும், விசுவாசி வீட்லயும் வரும். ஆனா ஆவிக்குரியவன் அறிந்து கொள்ளணும், இந்த பிரச்சனை யாரால் வருகிறது, இந்த போராட்டம் எதனால் வருகிறது. அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் வரும், கோபமே படாத ஒரு மனுஷனே இல்லை. ஆனா உன் கோபத்துல சூரியன் மறைவதுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு பிசாசு ஓடுவான்னா, நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லேலூயா. அப்ப நம்மிடத்துல வாசமாய் இருக்கிற இந்த ஆவியானவர் எப்படியா இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வைராக்கியத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்னா, வைராக்கியத்தின் ஆவியானவர் அவர் உனக்குள்ள இருப்பாருன்னா, அந்த வீட்டுக்குள்ள யார் வர முடியாது, பிசாசு ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தின் வாஞ்சை இன்னைக்கு நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குதா? நாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஆவிக்குரியவர்கள், வைராக்கியம் இருக்குதா? மாம்சத்துக்கு தான் வைராக்கியம் வருது, ஆனா ஆவிக்குரிய வைராக்கியம் முன்னாடி இருந்தது பாஸ்டர், இப்ப இல்லை. அல்லேலூயா. இப்ப இல்லைன்னா மீண்டும் அனலாக்கிக்கோ, மீண்டும் அந்த வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளு. இஸ்ரவேல் ஜனம் போல 40 வருஷம் எல்லாமே மறந்து போச்சு, வைராக்கியம் மறந்து போச்சு. ஆமென். ஜபத்துல யுத்தம் மறந்து போச்சு, ஃபாஸ்டிங் மறந்து போச்சு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வைராக்கியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். ஏன் உன் வீட்டுக்குள்ள சத்துரு ஆளுகை செய்கிறான், போராடி கொண்டு இருக்கிறான்? வைராக்கியத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னா, உனக்குள்ள விடுதலை தருவார், உன் கூடாரத்துக்குள்ள ஒரு விடுதலை தருவார். நீ தாழ்த்தும் போது அவர் உள்ள வருவார், நீ நிமிரும் போது அவர் உள்ள வரமாட்டாரு, கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் மென்மையானவர். அல்லேலூயா. நீ வருந்தி அழைச்சா உனக்குள்ள வருவாரு, அவர் உள்ளாவுவாரு. நீ கோபமாவே இருந்தா என்னைக்கு உள்ளாவு வருவாரு. நீ அந்நிய பாஷை தான் பேசினே இருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியும் நீ பேசுற, ஆனா அந்த பேச்சுல என்ன இல்லை, வல்லமை இருக்காது. உன் அந்நிய பாஷையில வல்லமை இருக்கணும்னா ஆவியானவர் உனக்குள்ள உள்ளாவணும். நானும் பேசுறேன், பேசு, உனக்கு தெரியும் அது வெறும் சத்தம், ஆனா உன்னை நீ அனலாக்கி கொண்டு நீ பேசுவாயனால் கேட்கிறவர்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நிற்கிறார்கள், நான் அந்நிய பாஷை பேசுறேன், ஆவியானவர் வந்துட்டாரு, ஆனா ஆவியானவர் எத்தனை பேர் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர் முத்திரிக்கப்பட்ட ஆவியானவர், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆவியானவர். ஆனா ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீ இன்னும் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. அவரை நீ துக்கப்படுத்தாம சந்தோஷப்படுத்தினா உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 27ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான்.
அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. அல்லேலூயா. கவனிங்கள், கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் தலைவனும். அல்லேலூயா. அவன் எங்க வந்தானா? எருசலேமிலே பணிந்து கொள்ள வந்தான். அல்லேலூயா. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ரொம்ப ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. சரி, பொதுவாக இப்போ நம்ம கிராம ஊழியத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவோம்? போகும்போது என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் ஃபாஸ்டிங்கில் வருவீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம். அல்லேலூயா. அங்கே போய் பைபிள் வாசிப்போம். ஆனால் திருப்பி வரும்போது நம்ம பைபிள் வாசிப்போம். உங்களை தான் கேட்குறேன், என்ன பண்ண மாட்டோம்? நல்லா ஊழியம் செஞ்சோம், நல்லா நடந்தோம், நல்லா பாட்டு சத்தம் கேட்கும். இல்லை இப்போ வேனில் என்ன பண்ணுவோம்? பாட்டை போட்டுட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட். அல்லேலூயா. உண்மையே இல்லையா? போகும்போது அனலாக போவோம். வேன் எப்படி இருக்கும்? ஒரே சத்தம், பயங்கர அனலாக போவோம். வரும்போது சத்தமே இருக்காது. சில வண்டியில் சத்தம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த மந்திரியை பாருங்க, 28ஆம் வசனம் வாசிங்களேன். ஊருக்கு திரும்பி போகும்போது போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். கவனிங்க, எப்ப வாசிக்கிறார் பைபிளை? ஊருக்கு திரும்பி போகும்போது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்போ உள்ள வரும்போது நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? நல்ல பாட்டு. இப்ப திரும்பி போகும்போது எப்படி இருப்பீங்க? நல்ல வீட்டில் போய் ஆராய்ச்சி நேரம் போறீங்க, முதல் போய் படுப்பீங்க, முதல் ஆயத்தை பண்ணி என்ன சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் திரும்பி போகும்போது ஏசாயாவின் தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவன் ஞானஸ்நானம் எடுக்கலை, அவன் அபிஷேகம் பெறலை. அல்லேலூயா. அவன் ஆரம்ப ஒரு விசுவாசியாக தான் இப்போ உள்ள ஆராதிக்க வந்தான். ஆனால் ஒன்று, அவன் வரும்போது ஆராதிக்க வந்தான், போகும்போது அவன் ஏசாயா ஆகமத்தின் புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு போனான். இன்னைக்கு எத்தனை முறை ஆலயத்துக்கு வருகிறோம், எத்தனை முறை வருகிறோம், கை வீசி கொண்டு வருகிறோம். அவன் ஒரு முறை தான் ஆராதிக்க வந்தான், போகும்போது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வாசித்து கொண்டு போயிருந்தான். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவருடைய கால்களுக்கு இடர்கள் இல்லை. அவன் வாசிக்கிறான், அவன் வாசித்து கொண்டு இருக்கிறான். யாருன்னு தெரியல, ஏசாயான்னு தெரியல, இயேசுவான்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு ஒண்ணு, அவன் வாசிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது. அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிச்சா ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கும். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். இப்போ இந்த பிலிப்பு எங்க இருக்கிறாரு? பிலிப்பு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? உங்களை தான் கேட்குறேன், எங்க இருக்கிறாரு? ஐயா, எனக்கு தெரிஞ்ச பிலிப்பு வேற ஏதோ ஒரு தெருவில் இருக்கிறாரு. ஆனால் இந்த பிலிப்பு தெரியல. அல்லேலூயா. சமாரியாவில் இருக்கிறாரு. சமாரியாவில் பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 29ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து பிலிப்புடனே சொன்னார். பாருங்க, சமாரியாவில் ஒரு பெரும் கூட்டம், அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனா ரதத்துல ஒரே ஒரு மந்திரி. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா? அந்த ஒரு மந்திரி ரட்சிக்கப்பட்டா அந்த ஊரே ரட்சிக்கப்பட போகுது. எத்தியோப்பியா தேசமே ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்னார் அந்த ரதத்துல? சேர்ந்து கொள். உங்களை பார்த்து இப்ப நான் சொல்றேன். அல்லேலூயா. கிராம ஊழியத்துக்கு லேட்டா வந்துட்டீங்க, நேரா போய் அந்த இடத்துல போய் நின்று, அல்லேலூயா, ஈசிஆரில் போய் நின்று நீங்கள் நேராக வண்டியை பிடி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? போ பாஸ்டர், ஏதோ நான் வந்து சர்ச்சில் தான் வண்டி நிற்கும் பார்த்தேன். அல்லேலூயா. இதுக்கு மேலே என்னாலெல்லாம் போக முடியாது, அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன் ஊழியத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பிலிப்பு என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணார்? சொன்னபடி அந்த ரதத்தோடு போய் சேர்ந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சேர்ந்த பிறகு அங்க வாசிக்கிற கருத்து தெரியவில்லை. அல்லேலூயா. சொல்றா, கொஞ்சம் உட்காரும்படி வேண்டிக் கொள்கிறான். 32ஆம் வசனம் வாசிங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம். அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. கவனிங்கள்,
இங்கு ஆட்டை போல அடிக்கப்படுது கொண்டு போகப்பட்டார். சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார். அல்லேலூயா. வாயை திறவாதிருந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு வாயை திறக்காமலேயே ஒரு மந்திரியை ரட்சிப்புக்குள் ஆண்டவர் நடத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாயை திறந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, அல்லேலூயா, இன்னும் யாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த மாட்டோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது இயேசு வாய் திறவாதிருந்தார். அப்போ அந்த மந்திரி புரியுது, யார் இவரு வாயை திறக்காம இருக்கிறாரு? ஏயா? அவர் தாழ்த்தினாரியா? அவர் தேவனுடைய குமாரன்யா? அவர் தாழ்த்தினபடினாலதான் இன்னைக்கு நீ மந்திரியா வந்திருக்கிற, நான் ஊழியக்காரனா வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நீ உயர்த்தப்பட்டு இருக்கிறாய். உன் பிள்ளைகள் டிகிரி எடுத்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அடிமை நுகத்தை ஆண்டவர் முறிச்சாரு. அவன் கேட்கிறான், இதற்கு என்ன சொல்யூஷன்? சொல்லினே கொண்டிருக்கும் போது 36 வசனம் வாசியுங்கள். ஓரிடத்துக்கு வந்தார்கள். ஞானஸ்நானம் பெறுவதற்கு. அல்லேலூயா. இப்ப பிலிப்பு வந்து ஞானஸ்நானம் எடுக்க சொல்லல, ஆனா இயேசுவை பிரசங்கித்த உடனே ஆண்டவரோட கண்ணை திறந்தார். அல்லேலூயா. அந்த மந்திரி சொல்றாரு, தண்ணி இருக்குதுப்பா, ஞானஸ்நானத்துக்கு யார் எனக்கு தடை? யாருமே எனக்கு தடை இல்லை. அல்லேலூயா. நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவுடைய தாழ்மை தாழ்த்தினபடினால் பேசாத இயேசுவுடைய அந்த தாழ்மை ஒரு பெரிய மந்திரி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தியது. அவன் ரதத்தை நிறுத்த சொன்னான், இறங்கினான், ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டான். அல்லேலூயா. அவன் சந்தோஷத்தோடு ஏறி போனான். பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போய்விட்டார். அல்லேலூயா. இங்க பிலிப்பு வந்து கேட்டிருக்கல, ஆண்டவரே நான் சமாரியாவில் பட்டணத்தில் நல்லா தான் ஊழியம் செய்கிறேன், என்னையா ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போறீங்க? வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு போனாலும் அங்க ஒரு மந்திரியை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. உன்னை வனாந்தரத்தில் நடத்துறாருன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வனாந்தரத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஒருவேளை பிலிப்புவை எத்தியோப்பியா கேள்விப்பட்டா எத்தியோப்பியா சொல்லிருப்பான், பிலிப்பா அவருக்கு என்ன வேணுமா நான் கொடுக்குறேன்பா. என் கண்களை திறந்தார் அந்த தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி ஒரு மந்திரியை ஒரு வழி நடத்தினார். காரணம், அங்கே தாழ்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இயேசு தாழ்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு ரட்சிப்பையும் நமக்கு ஒரு விடுதலையும் கொடுத்தது. இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கவனிங்கள், இங்கு பவுல் 3 முறை ஜெபிக்கிறார். சரீரத்தில் ஒரு பலவீனம், ஆத்துமாவில் ஒரு பலவீனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சரீரத்தில் பலவீனமாக வந்திருக்கலாம், ஒருவேளை ஆத்துமாவில் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தில் பலவீனத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. பூரணமாக விளங்கும். எப்போ தெரியுங்களா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கு பவுல் சொல்லுகிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்டான பலவீனங்களில் இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. நம்ம பலவீனத்தில் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம்ல. இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு பலவீனம், ஒரு அவமானத்தின் பாதை, ஒரு நிந்தையின் பாதை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வல்லமை அவர் மேல் இறங்குகிறது. அல்லேலூயா. உங்கள் பலவீனத்தில் நீங்கள் தேவ பலத்தினால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. நீங்கள் பலவீனத்தில் என்ன பண்ணக்கூடாது?
சோர்ந்து போகக்கூடாது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, இஸ்ரவேலில் நீ மீதியானை ரட்சிப்பாய். அல்லேலூயா. இவன் சொல்றான், ஆண்டவரே நான் மனாசேயின் குடும்பத்தில் மிகவும் எளியவன், நான் சிறிய ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் என்னால் முடியும்? இந்த மீதியானர் 7 வருஷம் எங்க தேசத்தை மிதிச்சுன்னு இருக்கிறான் ஆண்டவரே, எங்களால் தலை தூக்க முடியலையே ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பார்வையில் பலன் உள்ளவனுக்கு ஆண்டவருடைய பார்வையில் பலன் உள்ளவனா போல இல்லை. உங்க பார்வையில் என்ன பண்ணலாம்? நான் பலவீனமா இருக்கிறேன், எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்? எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அன்று கிதியோன் சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:8 சொல்லுது, அவர் சிறுவியனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பார்வையில் நீங்க சிறியவரா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டுதான் நான் பிரபுக்களோட உட்கார வைப்பேன். அல்லேலூயா. பாருங்க, என் தாய் உருவாகும் முன்னே என்ற பாடலை எழுதின ஆரோன் பாலா என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் பாருங்க அந்த பாடல் மூலமாக உலகம் முழுவதும் அறிந்து கொண்டார். ஆனால் அவரோட வாழ்க்கை பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து, உண்மையாக குப்பையிலிருந்து, அவருடைய பெற்றோருடைய வேலைலாம் குப்பை எடுக்கிற வேலை. அல்லேலூயா. குப்பையை எடுக்கிற வேலை. கள்ளக்குறிச்சியில் பிறந்த அவர் கூட பிறந்த 3 பேர் அவருடைய பெற்றோர் அவருடைய பெரியம்மா வீட்டில் விட்டுறாங்க. 5 வயதில் அவர் என்ன செய்கிறாரா, மாடு மேய்க்கவும் தீவனம் காட்டவும் என்ன பண்றாரு இருக்கிறார். உணவு அவருக்கு ரொம்ப மிகவும் அரிதான காரியமாக இருந்தது. ஏங்கின ஒரு காலம். பெற்றோர் இரவில் விட்டுட்டு போயிட்டாங்க, காலையில் தேடுறாராம், பெற்றோரை காணும், ஏங்குறாராம் 5 வயசுல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கண்ணீர். அந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு நோக்கமே அந்த மத்தியான சாப்பாடு போடுவாங்க. அந்த மத்தியான சாப்பாடு கோசமே அவர் ஸ்கூலுக்கு போவாராம். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா இந்த 2 நாள் சாப்பாடு கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரத்தை நல்ல உடையை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு டீனேஜ் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ரொம்ப நீங்கள் கேட்கணும். இன்னைக்கு எவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு கஷ்டத்திலேருந்து வந்த ஒரு ஊழியக்காரன், ஒரு வாலிபனான இந்த ஊழியக்காரன், இன்னைக்கு அம்மா கிட்ட கேட்குறோம், இந்த உணவு சரியில்லை, அந்த உணவு சரியில்லை, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, பலவீனமான ஒரு பாண்டம். வாலிபனா இருக்கிற ஆரோன் பாலா சொல்லுகிறார், நான் கிரிக்கெட் விளையாட பிள்ளைங்க போவாங்க, ஆனால் எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய பெற்றோர் என்னை அந்த டெல்லிக்கு கொண்டு போனாங்க. அல்லேலூயா. டெல்லி நினைச்ச உடனே பெரிய வீடு வசதி நம்ம நினைக்கலாம், ஆனால் அங்கேயும் இதே சென்னை பட்டணத்தில் உள்ள இடங்களை போல் அங்கேயும் இருக்கிறது. அவர் போகும்போது அவர் பெற்றோர்கள் அந்த குப்பையை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் பார்த்தாராம், ஓ நமக்கு இந்த வேலை தான் சொல்லி ஒவ்வொரு நாளும் குப்பையை பெருக்கி எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அவர் வீடு பார்த்தீங்கன்னா அந்த குப்பை எடுக்கிற மேட்டில் ஒரு ஸ்க்ரீன் போட்ட மாதிரி ஒரு கூடாரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்கிறார், ஏன் இந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமா? ஆனாலும் ஆண்டவரை ஒரு நாளில் அவரை சந்தித்தார். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் குப்பையோடு முடியலை. சென்னை பட்டணத்தில் வரும்போது ஒரு ஆலயத்தில் இருக்கிற சத்தம் அவர் காதுகள் கேட்கப்பட்டது. அவர் ஆலயத்தின் கதவை பார்க்கும்போது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை அவர் விசுவாசித்தார். அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. தாழ்விலிருந்து, புழுதியிலிருந்து ஒரு நாளும் மீண்டு எழும்ப முடியாத அந்த வாழ்க்கையை
கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதித்து இன்னைக்கு உலகம் முழுவதுமாக கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அந்த பாதையில் நடத்துறா தெரியுமா? ஒருவேளை நமக்கு அந்த பாதையில் நடத்தியிருந்தா நம்ம சொல்லியிருப்போம், இயேசு எனக்கு வேணான்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் சொல்லலை, என்னை இந்த பாதையில் வைத்தேன் ஆண்டவர். இன்னைக்கு அந்த சாட்சி இல்லாமல் அவர் ஆராதனை இல்லை. அந்த சாட்சி கோசமே அவர் ஆராதனைக்கு போடுகிறார்கள். காரணம், அந்த சாட்சி, அந்த பாதை அநேகர் வலியா இருக்கலாம், ஆனால் அநேகருக்கு அது மருந்தாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த பாதையில் நீங்க ஒரு கடந்து போகலாம். ஏன் என்னால் எழும்ப முடியவில்லை? நான் பலவீனமாக இருக்கிறேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் ஒரு ஆசீர்வதிக்க முடியவில்லை, மீதியானர் போல் என்னை எழும்புகிறார்களே. ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. அல்லேலூயா. நீங்கள் 16 வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:16. கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியாரை முறியடிப்பாய் என்றார். நான் உன்னோடு கூட இருந்து ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நான் முறியடிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் 7 வருஷம் தாமதித்தாருன்னா, உன்னை ஒரு பலவான மாத்துறதுக்கு தான். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த சம்பவத்தை நீ பார்க்கணும், நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உனக்கு இந்த வலி இருக்கணும். இந்த வலியோடு மற்றவர்களுக்காய் நீ ஜெபிக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. எந்த வலி இல்லாம, எந்த கஷ்டம் இல்லாம நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. எந்த வலியோடு, எந்த கஷ்டத்தோடு நீ ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, 300 பேரை கொண்டு கர்த்தர் அந்த மீதியானியரை ஜெயம் எடுக்க வைத்தார். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக யுத்தம் பண்ணி விழுந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம். இன்னைக்கு உங்க மாம்சம் பலவீனம் உள்ளதா இருக்கக்கூடாது, உங்க ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்றா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஒவ்வொரு நாளும் நீ பலவீனம் வந்தாலும் நான் உனக்கு ஒரு பலனை தருகிறேன், என் கிருபையை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற மீதியானியரை நீ ஜெயம் எடுப்பாய். அல்லேலூயா. வெட்டுக்கிளியை போல மீதியானர்கள் எழும்ப கூடாதபடிக்கு அவன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணினார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 22:43 பலவீனத்தோடு இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனால் அங்கு தூதன் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனத்தோடு கூட அவர் தேவ கிருபைக்காய் காத்திருக்கும் போது தேவ தூதன் இறங்கி அவரை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். நீ ஆவில உற்சாகமாயிரு. அல்லேலூயா. நீ பலவீனத்துக்கு இடம் கொடுக்காத. கிதியோன் சொன்னா, நான், அல்லேலூயா, அவன் சொன்னா வாசிங்க, மனாசையின் குடும்பத்தில் நான் சிறியவன், நான் எளியவன், என் குடும்பம் ஒன்றுக்கும் மேற்கொள்ள முடியாது. அதை தெரிஞ்சுதான் ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அழைச்ச ஒரு நோக்கம் என்னது தெரியுமா? உன்னை புழுதியிலிருந்து எடுத்து உன்னை பிரபுக்களோட உட்கார வைக்கும்படியாக தான். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் நீ தேவ கிருபையை பெற்றுக்கொள்வாய்னா தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கும். அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் தியானித்து முடிக்கலாம். 2 பேதுரு 1:2 வாசிங்கள். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடுவது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணுமா? இயேசுவையும் அறியணும், பிதாவையும் அறியணும். அல்லேலூயா. இந்த அறிவில் நீங்க வளர்ந்தீங்கன்னா எது பெருகுமா? கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். அந்த கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. இங்கு பாருங்க, 5-6 வசனம் சொல்கிறது, 8 காரியம் சொல்லுகிறது. நீங்க அறிகிற அறிவில் வளருவதற்கு
8 காரியம் வீட்டில் போய் படிங்க. அல்லேலூயா. விசுவாசம், தைரியம், இச்சையடக்கம், ஞானம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. 8 காரியத்தை நீங்க அறிய அறிய அறிய, அல்லேலூயா அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. நீ பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரா இருக்க மாட்டாய், நீ பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவாய். அல்லேலூயா. 8 காரியத்தை நீ அறியணும். எப்படி அறியணும்? இயேசுவை அறியுதுன்னா எப்படி? வெறும் சோத்திரம் போட்டு ஒரு 2 அதிகாரத்தை வாசிட்டு மூடி வச்சுட்டு அது அல்ல. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நீ அறியணும். ஆமென். தேவ பக்தி அறியணும், இச்சையடக்கத்தை அறியணும், அன்பு அறியணும். அப்படி அறிய அறிய உனக்குள்ள ஒரு கனிகள் நிறைந்து கொண்டே இருக்கும். இன்னும் நம்ம குழந்தைய போல இருக்க கூடாது, இன்னும் குழந்தைய போல பேசக்கூடாது. நீங்க யாரா மாறணும்னா புருஷனாக ஸ்திரியா மாறணும். அல்லேலூயா. உங்க ஜபத்துல மத்தவங்க சொல்லணும், இவங்க ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. இன்னும் வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாடை திருப்ப தெரியாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, பழைய ஏற்பாடை படிக்கிறதே இல்லை. எத்தனை புக்கு கேட்டா அதுவும் தெரியல. அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தை என்ன பண்ணணும்? அவர் அறிகிற அறிவில் வளரணும். பவுல் சொல்லுகிறார், பிலோயமேனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிலோயமேன் 1:11 ஒனேசிமை குறித்து சொல்லுகிறார். முன்னே அவன் உமனுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், இப்பொழுது உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. முன்னாடி பிரயோஜனம் இல்லப்பா, இப்ப அவன் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நம்ம வளரணுங்க. நீங்கள் 4ஆம் வசனம் வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டானவை கேட்டு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு தப்பினோம்? நம்ம ஆதாமுக்கு எதனால என்ன பண்ணார்? பாவம் செஞ்சாரு. இச்சையினால அந்த நரகத்துக்கு போக வேண்டிய கேட்டுக்கு ஆண்டவர் நம்மை தப்பினார். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டு. எந்த கேட்டு? நரகத்துக்கு போகிற கேட்டு. அல்லேலூயா. திவ்ய சுவாபத்துக்குள்ள, அல்லேலூயா, அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ள உள்ள நுழைய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கேட்ல இருந்து நீ நரகத்துக்கு போக வேண்டிய உன்னை ஆண்டவர் அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து, அவர் வார்த்தையை கொடுத்து உன்னை பரலோகத்துக்கு திருப்பி இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் என்ன பண்ணக்கூடாது? அந்த கேட்டுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் நீ வழி திரும்பி உன் பாதையில நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கலாம். 2 பேதுரு 3:18 வாசிங்க. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணணுமா? வளரணும். அல்லேலூயா. நீங்க வளர்ந்துன்னா என்றென்றைக்கு ஆண்டவருக்கு ஒரு மகிமை உள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. நான் அவரை அறிஞ்சிட்டேன், நான் இன்னும் வளர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அந்த கேட்டுக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆதாம் அந்த கேட்டுக்கு போகும்படி அவன் அந்த பழத்தை இச்சித்து நரகத்துக்கு போக வழியை உண்டாக்கினான். ஆனா பிந்தின ஆதாமோ, அல்லேலூயா, தன்னுடைய சரீரத்தை ஆத்மாவை கொடுத்து அந்த நரகத்துக்கு மீட்டு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் நீ தப்பின அந்த வழியில போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நீ மீண்டும் தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ணணும்? வளரணும். வளரலன்னா அது காலை சிக்கிக்கின்னு என்ன பண்ணணும்? உன்னை இழுத்து உன்னை பாதாளத்துக்கு வழியாய் நடத்தும். அல்லேலூயா. நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் பண்ணின அந்த உடன்படிக்கை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, உம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையில நாங்கள் மீறாதபடிக்கு அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்க உதவி செய்யும். என் சபையாருக்கு உதவி செய்யும்.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா. அதை நினைவு கூறும்போதெல்லாம் ஆண்டவரே, சிலுவையில தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஆளுகை பண்ணுவதாக. அந்த இரத்தத்தின் வல்லமை அந்த கூடாரத்தை ஆளுகை பண்ணுவதாக. ஷபாலா துரானாமா கரபாலாதனா ஓரிமா கரபாலாதனா. அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இவளை நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளும். நாமத்தை நீ மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.